அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் கோயம்புத்தூர்லேருந்து திருச்செந்தூருக்கு புக்கிங் பண்ணாமல் எப்படி போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நீங்கள் கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுங்க. டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிங்கானூர் போகிற பஸ் ஏறிக்குங்க. சிங்கானூர் பேருந்து நிலையம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு இறங்கிட்டு நாம் கோயம்புத்தூர் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்செந்தூர் போக போகிறோம். சிங்கானூர்லேருந்து திருச்செந்தூருக்கு நிறைய கவர்மெண்ட் பஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் தான் ட்ராவலிங் டைம். சிங்கானூர்லேருந்து புதிய பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி, அதாவது புதிய பேருந்து நிலையத்துக்கு டிக்கெட் எடுத்துக்கோங்க. டிக்கெட்டோட விலை 350 மட்டும்தான். திருச்செந்தூர் புதிய பேருந்து நிலையத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து டவுன் பஸ்லேயும் போகலாம். ஒன்றும் இல்லை, நடந்து போனாலும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான். ரொம்ப பெருசாக தூரம்லாம் கிடையாது. நான் போகும்போது நடந்தே போயிட்டேன் நான். ஸோ புதிய பேருந்து நிலையம் இறங்கிட்டு அங்கேருந்து கேட்டிங்கன்னா அவங்களே வழி காட்டுவாங்க. அங்கே இருக்க கடைகளில் அங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் நடந்தீங்கன்னா கோயில் வந்துடும். கோயிலுக்கு போய் அங்கே தங்கி இறைவனை தரிசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். கோயிலுக்கு முன்னாடியே நிறைய லாட்ஜு ரூம்ஸ்லாம் கிடைக்கிது. 800 ரூபாலேருந்து கிடைக்கிது. நீங்கள் புக்கிங் பண்ணி இருந்துக்கலாம் அங்கே போயிட்டு. இல்லை அப்படின்னா கோயிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் மண்டபம் கட்டி விட்ருக்காங்க, ஓப்பனாக தான் இருக்கும். அங்கேயே என்ன பண்ணுறாங்கன்னா முதல் நாள் நைட்டே போய் தங்கிக்கிறாங்க. ஸோ அங்கேயே எல்லா வசதியும் இருக்குது உங்களுக்கு. அங்கே தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க, வேணாம்னு நினைக்கிறவங்க கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாட்ஜில் கூட புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, கோயிலை ரீச் பண்ணிட்டீங்க. அடுத்தது சாமி தரிசனத்துக்கு தயாராகிறீங்க அப்படின்னா முதல்ல கடலில் போய் குளிச்சுருங்க. குளிக்க வேண்டிய அந்த கடல் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயிலுடைய வலது பக்கத்தில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குளிச்சுக்கலாம். உங்களோட பேகு திங்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்கணும். கூட யாராவது கண்டிப்பாக அந்த பேக்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கணும். மற்றவங்க கடலில் குளிச்சுக்கிட்டு ரெடியாகுங்க. ஸோ கடலில் குளிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் நாளிக்கிணறில் குளிக்கணும். ஸோ நாளிக்கிணறு பார்த்திங்கன்னா கடலில் குளித்ததுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் அது. இங்கே நாளிக்கிணறுலேயே நீங்கள் குளிச்சுட்டு அங்கேயே உடை மாற்றக்கூடிய ஏரியாவில் இருக்குது. அங்கேயே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தது சாமி தரிசனம் தான். சாமி தரிசனத்தில் பொது தரிசனம் இருக்குது. அப்புறம் டிக்கெட் கொடுத்து நீங்கள் பார்க்கலாம். பொது தரிசனமே நீங்கள் ஒரு 6:30க்கு போயிட்டீங்க காலையில் அப்படின்னா 6:30க்குள்ள குளிச்சிட்டிங்க அப்படின்னா பொது தரிசனம் போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒரு 1 ஹவர் அந்த ரேஞ்சில் இருந்தீங்கன்னு வெயிட் பண்ணிங்கனாலே உங்களால் சாமி ஈஸியாக தரிசனம் பண்ணலாம். ஸோ கோயிலுடைய இடது பக்கம் நுழைஞ்சோம் இல்லையா, நம்ம அந்த என்ட்ரன்ஸுக்கே வந்தீங்க அப்படின்னா பொது தரிசனத்துக்கான வழி அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா பொது தரிசனத்துக்கு லைனில் போய் நிற்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே பக்கத்துலேயே லாக்கர் ரூம்லாம் இருக்கும் முன்னாடியே. ஸோ அங்கே நீங்கள் உங்கள் பொருளெல்லாம் வச்சுக்கலாம். மொபைல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொபைலை உங்கள் பேண்ட் பாக்கெட்லேயே கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் கோயிலுக்குள்ளே மொபைல்ஸ் அலவுட் இல்லை. அப்புறம் கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் லைனில் நிற்கும்போதே நீங்கள் சட்டை ஏதாவது பனியன் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் அந்த இதெல்லாம் கழட்டிடுங்க. மேலாடை மட்டும் இருக்கக்கூடாது. பேண்ட்டு வேஷ்டி ஸோ அதை மட்டும் நீங்கள் கட்டி இருந்துருக்கலாம். பட் மேலே சட்டையோ பனியன் எதுவுமே போட்டுருக்கூடாது சாமி தரிசனம் போகும்போது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போகிற வழியிலேயே, அதாவது லைனில் நிற்கும்போதே பன்னீர் இலை விபூதிலாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிக்கோங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நல்லது.
அதே மாதிரி நீங்கள் அர்ச்சனை தட்டு எல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா போய் தரிசனத்துக்கு முன்னாடியே அர்ச்சனை தட்டு பூவெல்லாம் வெளியே விற்பாங்க. ஸோ அதை வாங்கிக்கோங்க. அர்ச்சனை பண்ணுறதுக்கு எந்த டிக்கெட்டும் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வாங்கிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா லைனில் க்யூவில் நிற்கும்போதே கோயிலுக்குள்ளே அந்த லைன் போகும்போதே வழியில் வந்து அந்த ஐயர் இதெல்லாம் வந்து கேட்பாங்க. அவங்கக்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே அர்ச்சனை பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ மூலஸ்தானத்தில் நம்மளுக்கு அர்ச்சனை கிடையாது. மூலஸ்தானத்தில் போகும்போது அங்கேயும் வந்து விபூதி பிரசாதம் மட்டும்தான். ஸோ வெறும் சாமி தரிசனம் மட்டும்தான் உள்ளே பண்ண முடியும். ஸோ கீழே நிற்கும்போது ஐயர்கிட்ட கொடுத்து உங்களுடைய அர்ச்சனை தட்டு தேங்காய் பழத்தை அங்கே உடச்சி பூஜை பண்ணிக்குவாங்க. சரிங்களா? சாமி தரிசனம் முடிஞ்சு நீங்கள் வெளியே வரும்போது அந்த எக்ஸிட் ஆகிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தள்ளி வந்தீங்க அப்படின்னா அங்கேயே அன்னதானம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே டோக்கன் வாங்கிட்டு அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம். எனி டைம் அங்கே சாப்பாடு போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் கோயிலுக்கு முருகனை தரிசிக்க போகிறீங்க அப்படின்னா சாப்பாடுக்காக தனியாக வந்து வெளியே எதுவும் சாப்பிட்ணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. கோயிலே வந்து நடக்கக்கூடிய அந்த அன்னதானத்தை கண்டிப்பாக சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். நல்லா அமைப்பாக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அதை முடிச்சிட்டிங்க, அன்னதானம் சாப்பிட்டாச்சு அப்படின்னா கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து நீங்கள் நார்மலாக வெளியே வந்துடலாம். வரக்கூடிய இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்டபத்தில் நவராத்திரி டைம் அப்படிங்கிறதுனால கொலுலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நேராக வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஏரியாவில் அதாவது நம்ம என்னால் என்ட்ரன்ஸ் ஆனோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்னதானத்துக்கு டொனேஷன் பண்ணலாம். உங்களுக்கு அதுக்கான ரிசிப்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு சிறப்பாக நீங்கள் வீட்டுக்கு போகலாம். முருகனர்கள் பேருங்க வாழ்க வளமுடன். ஓம் முருகா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணாமல் கோயம்புத்தூர் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திருச்செந்தூர் புது பஸ் ஸ்டாண்டு போய் அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தீங்க அப்படின்னா கோயிலை ரீச் பண்ணிடலாம். ட்ராவலிங் டைம் சுமார் 8 மணி நேரம் தான் போகிறதுக்கு. டிக்கெட் விலையும் 350 தான். ஸோ 700 வந்து ஒரு பெர்சன் அப் அண்ட் டவுன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த மாதிரி கவர்மெண்ட் செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த பேருந்து வசதியை பயன்படுத்தி முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.